விடையை சொல்லுங்க ஆறாவது. சரி, ஒரு தரம் இல்ல. சரி, அப்ப நாங்க பாப்போம் கவனிங்கூட. முதலாவது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பெருக்கி பெருக்கி பார்ப்போம். ஆனா இங்க பாருங்க, இது வெளியிலையும் இருக்கிறார் என்ன. இப்ப 49 36 ஒண்ட கூட்டி கழிச்சு பிரிச்சு பெருக்கி பார்த்தால் 6 வரையில. அதே மாதிரி ஓர் 16 கூட்டி கழிச்சு பார்த்தால் 8 வரையில. அங்கால 9 25 அதுக்குள்ளதான் வினாக்குறி வாராங்க. சரி, இங்க கவனிங்க எல்லாருமே. ஈர்டெண்டு 4. ஓமா, ஈர்டெண்டு 4. 3 9டா குழந்தைகள். 3 9. 2யும் 3யும் உண்டையும் கூட்டினால் 6 வாரார். ஏற்றுக்கொள்றீங்களா? என்ன வாரார்? 6 வாரார். அதே மாதிரி ஓரண்டு 1 மென்னாங்கு 16 ஒன்றும் 4 5 5 3 8. அப்ப 3 9டா குழந்தைகள். 5 25டா பிள்ளைகள். 3யும் 5யும் இதுல வார இலக்கத்தையும் கூட்டினா என்ன வரணும்? 10 வரும். அப்ப இதுல என்ன பொருத்தமா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 3 5 8. முதலாவது விடை. முதலாவது 8 2 10. அப்ப முதலாவது விடை. விளங்கிட்டாம்? விளங்கிட்ட எல்லாரும்? இப்ப அடுத்த கேள்விக்கு போகும். அடுத்த கேள்விக்கு. அடுத்த கேள்வியும் ஒரு எண்கோள கேள்விதானே. அடுத்த கேள்வியும் எண்கோள கேள்விதான். சரி, இது என்ன விடையை சொல்லுங்க பாப்போம். யாராவது என்ன விட? என்னம்மா? இரண்டாவது விடை. இரண்டாவது விடை பிழை. முதலாவது விடை சார். முதலாவது விடை சார். முதலாவது விடை. ஓகே, வேற யாரும்? முதலாவது விடை சார். முதலாவது விடை சார். முதலாவது விடை சார். முதலாவது விடை சார். ஓகே ஓகே ஓகே. சரி, நாங்க பாப்போமா? சரி, இப்ப பாருங்கடா குழந்தைகள். நாங்கள் 5 3 8 8 3 6 8 மாறும் 14. சரியா? ரைட். அடுத்தது பாருங்கன்னா 4 2 6 4 2 6 ஈர்டெண்டு 4 6 4 10. ரைட்டா? இங்க பாருங்க, முதலாவது இலக்கத்தையும் 4வது இலக்கத்தையும் கூட்டோணுமடா. 2வதையும் 3வதையும் பெருக்கோணுமடா. அப்ப பாருங்கடா, 6 4 10. 6 4 10. அதே நேரம் இவர் 2 பேரையும் பெருக்கி போட்டு கூட்டவாரவர் ஆற்ற விடையா வரணும். ஏயின்ற விடையா வரணுமடா. அப்ப நாங்கள் முதலாவது விடைய போட்டால் ஏக்கு 18 போட்டாலடா குழந்தைகள். இங்க 4. அப்ப பாருங்க, ஈர் 4 8 8 10 18. அப்ப விடை முதலாவது. சரிதானே? முதலாவது விடை. ரைட். அடுத்த கேள்வி. முட்டை ஒன்று அவிய 10 நிமிடங்கள் எடுக்கும். பானை ஒன்றில் ஒரே தடவையில் 3 முட்டைகளை அவிக்கலாம் எனின் அப்பானையில் பயன்படுத்தி 10 முட்டைகள் அவிக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? இப்ப கவனிங்கோட, முட்டை ஒன்று அவிய 10 நிமிடம் எடுக்குதான். அப்ப நாங்கள் ஒரே பானையில 10 முட்டை போட்டாலும் 10 நிமிடம் தான் எடுக்கும். 20 முட்டை போட்டாலும் 10 நிமிடம் தான் எடுக்கும். 30 முட்டை போட்டாலும் 10 நிமிடம் தான் எடுக்கும். ஆனால் அந்த பானைக்குள்ள 3 முட்டை தான் அவிக்கலாமா? எத்தனை முட்டை தான் அவிக்கலாமா? 3 முட்டை தான் அவிக்கலாம். 10 முட்டை அவிக்கணும் என்றால் நாங்கள் அவரை 3 3 3
உண்டு ஓமல்லா ஏற்றுக்கொள்றீங்களா 10 மூன்றால பிரிச்சாலடா குழந்தைகள் 3 முறை அவிக்கோணும் 3 முறை அவிச்சா 9 முட்டை அவிச்சிடுவான் அப்ப ஒன்று என்னவா கிடக்கும் மிச்சமா கிடக்கும் அவரும் அவிக்கத்தானே வேணும் என்ன அவரும் அவிக்கத்தானே வேணும் அப்ப எத்தனை தடவை நாங்கள் பானை அவிக்கோன்னு சொல்லுங்க பாப்பம் 4 தடவை அப்ப ஒரு தடவைக்கு 10 நிமிடம் என்றால் 4 தடவைக்கு எத்தனை நிமிடம் 40 நிமிடம் 40 நிமிடம் அப்ப விடை 40 நிமிடம் சரி ஓகே அடுத்த கேள்வி பார்ப்போம் நோயாளி ஒருவர் 3 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை 2 மாத்திரைகள் வீதம் எடுப்பார் அவர் 8 மாத்திரைகளை எடுப்பதற்கு எடுத்து கொள்ளும் மணித்தியாலங்கள் எத்தனை என்றது கேள்வி 3 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவைடா குழந்தைகள் என்ன செய்யறார் 2 மாத்திரைகள் எடுக்கிறார் 3 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யறார் 2 மாத்திரைகள் எடுக்கிறார் அப்ப 8 மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அவர் 4 தடவைகள் 8 நாங்கள் 2ஆல பிரிச்சாலடா குழந்தைகள் எத்தனை தடவை 4 தடவை 4 தடவை என்றால் 3 நேரம் இடைவெளி வரும் ஏற்றுக்கொள்றீங்களா நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா குழந்தைகள் ஏற்றுக்கொள்றீங்களா சரி இப்ப பாருமா 8 மாத்திரைகள் குடிக்க வேணுமா ஒருக்கா 2 மாத்திரையில குடிக்க போறார் அப்படி என்ன இத்தனை தடவை அவர் மருந்து குடிப்பார் என்று சொல்லுங்க பாப்போம் எத்தனை தடவை மருந்து குடிப்பார் 2ஆல பிரிச்சோம்னா 4 தடவை குடிப்பார் ஏற்றுக்கொள்றீங்களா 4 தடவை குடிப்பார் இப்ப பாருங்க 9 மணிக்கு ஒருக்கா குடிக்கிறார் திரும்பி 10 மணிக்கு ஒருக்கா குடிக்கிறார் திரும்பி 11 மணிக்கு ஒருக்கா குடிக்கிறாருன்னா 3 தடவை குடிப்பார் 3 தடவை குடிக்கிறார் என்றால் எத்தனை இடைவெளி வரும் சொல்லுங்க பாப்போம் 2 இடைவெளி வரும் நேர இடைவெளியை சொல்றேன்டா குழந்தைகள் நேர இடைவெளி எத்தனை வரும் 2 இடைவெளி வரும் அதை ஏற்றுக்கொள்றீங்களா ஆமா அப்ப 8 மாத்திரைய 2 படி குடிக்க வேணும் என்றால் 4 தடவை குடிக்கும் அப்ப அவருக்கு எத்தனை இடைவெளி வரப்போகுது 3 நேர இடைவெளி வரப்போகுது அப்ப முதலாந்தரம் குடிச்சதுக்கும் கடைசி 4ஆந்தரம் குடிக்கிறதுக்கும் இடையில 3 நேர இடைவெளி இருக்கும் ஒரு நேர இடைவெளிக்கு எவ்வளவாம் 3 மணித்தியாலம் என்றபடியால் 3ஆல பெருக்கினா எவ்வளவு குழந்தைகள் 3 9 மணித்தியாலம் அப்ப 9 மணித்தியாலங்கள் இடைவெளி இருக்கும் விளங்கிட்ட இந்த கேள்வி வடிவா அடுத்த கேள்விக்கு போ 15வது கேள்வி 15 இங்க பாருங்க இங்க இருந்து இங்க போகைக்குள்ள கூடவாம அம்புக்குறி போடுறது அம்புக்குறிக்கு குறைய கூடவில இருந்து குறைய போகுது அப்ப பாருங்க இங்க இருந்து குறையுது பிறகு இங்க இருந்து குறையுது பிறகு இங்க இருந்து குறையுது அதே நேரம் ஏயில இருந்து டி குறைவு அப்ப இப்ப பியில இருந்து சி குறைவு சியை விட டி குறைவுன்னு வந்தாச்சு அதே நேரம் ஏயை விட ஆர் குறைவாம் டி குறைவர் என்றபடியால் வரிப்படத்தில் பெறுமதி குறைந்தவர் யார் சொல்லுங்க பாப்பம் டி எடா பிள்ளை டி அப்ப விடை டி சரிதானே அடுத்த கேள்விக்கு போவோம் ஏதாவது திருப்பி விளங்கப்படுத்தணும்னா சொல்லுங்க என்ன ரைட் அடுத்த கேள்வி தெரிஞ்ச பாருங்க இங்க இருந்து பார்ப்போம் நாங்கள் என்ன இப்ப 2 அடிமட்டமும் ஒரு பென்சிலும் 2 அடிமட்டமும் ஒரு பென்சிலும் சேர்ந்த விளாமடா குழந்தைகள் 80 ரூபாயாம் 80 ரூபாயாம் ஆகவே இந்த ஒரு பென்சிலின் விலை எவ்வளவு 20 ரூபாய் 100ல் 80 போனால் ஒரு பென்சிலிட பெறுமதி 20 ரூபாய்
பென்சில் 20 ரூபாயம்டா பிள்ளைகள். அப்ப 2 பென்சில் 40 ரூபாய். 40 ரூபாய். அப்ப 100ல 40 ரூபா போனால் 60 ரூபாய். 60 ஒரு ரூபாய். அடிமட்டம் 30 ரூபாய். என்னடா குழந்தைகள், ஒரு அடிமட்டம் 30 ரூபாய். சரி, 30. அடுத்தது பாருங்க. 3 பென்சிலும் ஆ எவ்வளவு? 60 ரூபாய். 60 ரூபாய். 60 ரூபாய். 2 அடிமட்டமும் 60 ரூபாய். 60 ரூபாய். போயிட்டுது. அப்ப 220 ரூபாயில 120 ரூபா போனா 50 ரூபாய். அப்ப புத்தகத்தின் விலை 50 ரூபாய், விலை 20 ரூபாய், அடிமட்டத்தின் விலை 30 ரூபாய். அப்ப எல்லாத்தின் விலையும் நாங்க கண்டுட்டோம். இனி பாருங்க, கேள்விக்கு போவா. ஒரு புத்தகத்தின் விலையாது இனி பட்டண்டு கேள்விக்கு கீறலாம். 50. அரை டசின் பென்சிலும் அரை டசின் அடிமட்டமும் 2 புத்தகமும் வாங்க தேவையான பணம். அரை டசின் பென்சில் என்றால் எத்தனை பென்சில்? 6 பென்சில். அப்ப ஒரு பென்சில் 20 ரூபாய் என்றால் 6 பென்சிலும் 6 தர 20 120 ரூபாய். அதே நேரம் அரை டசின் அடிமட்டம் ஒரு அடிமட்டம் 30 ரூபாய் என்றாலடா பிள்ளைகள், ஒரு அடிமட்டம் 30 ரூபாய் என்றால் 6 அடிமட்டமும் 30 தர 6 180 ரூபாய். அதே நேரம் 2 புத்தகமும் வாங்குற. ஒரு புத்தகம் எவ்வளவு? 50 ரூபாய் தானே. அப்ப 2 புத்தகம் 100 ரூபாய். எல்லாத்தையும் எவ்வளவு? 400 ரூபாய். 400 ரூபாய். அப்ப 400 ரூபாய் வந்து விளங்குதா? மூன்றாவது விட. ஓகே, அடுத்த கேள்வி. பின்வரும் படத்தை அவதானித்து வீட்டிலிருந்து பாடசாலை செல்வதற்கு. அப்ப நாங்கள் பாடசாலையில இருந்து வீடு என்று கணக்கு செய்து போடுவோம். அப்ப இங்க கேள்வி, வீட்டில் இருந்து பாடசாலை கண்டா இங்க இருந்து பார்க்கணும்டா பிள்ளைகள். இங்க இருந்து பார்க்கணும், இங்க இருந்து பார்க்கணும். எத்தனை தடவைகள் வலது பக்கம் என்றதை பார்க்கணும். அப்ப வலது பக்கம் என்றது இங்க பாருங்க, இப்படி போறாரு, இங்க ரிவர்ஸ்ல போறார். ரைட். அப்ப 1 குழந்தைகள் 1 என்ன வலது பக்கம், இது இடாதடா பிள்ளைகள், திரும்பி இடாது. இது 1 வலது, திரும்பி திரும்பி இது இடாது. அப்ப இத்தனை பக்கம் பெற போறார்? 4. 4. சரியாடா குழந்தைகள், விடயத்தின 4. அப்ப இதுல கவனிக்கும், நாங்க வளமையா பாடசாலையில இருந்துதான் வீட பார்ப்போம் ஓமெல்லா. அப்ப இங்க கேள்வி, நாங்கள் இங்க இருந்து அங்க பார்த்துடுவோம் அம்புக்குரிய நோக்கி. ஆனா இங்க கேள்வி, வீட்டில் இருந்து பாடசாலை கண்டா இங்க இருந்து இங்க வாரது யோசிக்கும். அப்ப விடை 4. சரியெல்லாம்? சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு போ. பின்வருவின் உருவில் அவதானிக்கக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனையா? இது எண்ணி போடுற கேள்விதான். சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனையா? அப்ப எத்தனை? இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள எத்தனை இருக்க போற? 3. இந்த 3 சதுரம் என்றால் 1, அடுத்தது 4, அடுத்தது 3 9 கூட்டுவோம். என்ன ஓமெல்லாம்? இதுதானே முறை. உபலாத்துக்களையும் இருக்கக்கூடிய சதுரங்கள் அப்படித்தானே காணுவோம். என்ன 1 1 2வது 2 4 3 9. அப்ப உபலாத்துக்கையும் இருக்கக்கூடிய சதுரங்களை கண்டுட்டான். அப்ப எத்தனைடா குழந்தைகள்? 13. அடுத்தது பாருங்கடா சிலங்கள், 1 2 3 4 5 5 கிடக்கு. என்ன 5 கிடக்கு. ரைட். அதே மாதிரி இனி எங்க கிடக்குது? இது ஒரு சதுரமா வருவரல்ல ஓமேலே.
குழந்தைகள் அது ஒரு சதுரமா வரவில்லை. தாய் வேற எங்க சதுரம் கிடக்கு சொல்லுங்க பாப்போம். வேற எங்க நாங்க சதுரம் கிடக்கு? 21 சார். அது 13 சரியம்மா. அதுக்குள்ள 1 2 3 4 5 சரி. சரி அடுத்து சார் நீங்க அடுத்த சைடுல பார்க்க முடியாதா? என்னம்மா? நீங்க பார்த்த மாதிரி அந்த கலரால கீறிக்கிற மாதிரியே அடுத்த சைடுலயும் கீற முடியாதா? இப்படியா? இங்காலையா? இதுக்குள்ள இல்லையே இல்ல சதுரம். சார், சதுரம் ஒன்று எடுத்துக்கிறீங்களே, அந்த சதுரத்தை விட்டுட்டு அது கிட்ட இருக்கிற சதுரம். வா எந்த சதுரம்? எல்லாமே எடுத்துட்டாம். ஸ்கிரீன்ல கீறவா சார்? ஓ கீறுங்க கீறுங்க, நீங்க கீறுங்க. சார். அது செவ்வகமா இல்ல வரும். என்ன மூண்டும் மூண்டும் எடுத்தா செவ்வகமா வரும். நாங்கள் இதெல்லாமே அதுக்குள்ள எடுத்திருப்போம். என்ன இதெல்லாமே எடுத்து ஒரு சதுரம் தான் மிஸ் ஆகுது. 20 சதுரம் பெறணும். எங்க மிஸ் ஆகுது? எல்லாரும் கண்டுபிடிங்க. எல்லாரும் முயற்சி செய்யும். கண்டுபிடிக்கிற ஆளுக்கு பேங்க்ல காசு போட்டு விடுவேனா? 19. ஓகே. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லலாமா? ஓ சொல்லுங்கம்மா. ஒன்று ஓ பாரு சொல்லுங்க. ஒன்று